தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஜீசஸ். இப்போதும் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14வது வசனம், பக்கம் 300, வேதத்தின் கடைசி பகுதியில் 314வது பக்கம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவன் ஆனால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இன்றைக்கும் விசுவாசத்தை குறித்தும் விசுவாசத்தினால கிரியை செய்கிற காரியத்தை குறித்தும் கர்த்தர் நமக்கு சில காரியத்தை கற்றுத்தர விரும்புகிறார். அதை கர்த்தரிடத்தில் கற்றவனாக உங்களிடத்துல அதை பிரசங்கிக்கும்படி நான் இந்த இடத்துல நிற்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிக்கணும். விசுவாசத்துல அநேக வித விசுவாசங்கள் இருக்கிறது. அதுல எடுத்துக்காட்டாக ஒரு 3 விசுவாசத்தை நான் உங்களுக்கு சொல்லி செய்திக்குள்ளாய் கடந்து செல்ல விரும்புகிறேன். என்ன 3 விசுவாசம்? முதல் விசுவாசம், தேவன் ஒருவர் உண்டு, அவர்தான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்கிற விசுவாசமே எல்லா விசுவாசத்தை காட்டிலும் மேலான விசுவாசம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதுதான் மேலான விசுவாசம் நினைக்கிறீங்க? ஆனா வசனம் என்ன சொல்லுகிறதுன்னா, பிசாசம் இதை தான் விசுவாசிக்கிறான்னு வசனம் சொல்லுது. ஆமென். வசனம் என்ன சொல்லுது? நீங்க எப்படி விசுவாசிக்கிறீங்களோ தேவன் ஒருவர் உண்டென்று சொல்லி பிசாசும் விசுவாசித்து நடுங்குதான். சோ இந்த விசுவாசம் நம்மள்ட்ட இருக்கு, பிசாசுட்டையும் இருக்குது. என்ன ஒரு விசுவாசம் என்ன அப்படின்னா, என் இயேசு என்னை சுகமாக்குவார், விடுவிப்பார், அற்புதங்களை செய்வார், தேவைகளை சந்திப்பார், என் குறைவுகளுக்கு ஒரு அற்புதம் செய்வார். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இதுவும் நம்மளிடத்துல இருக்கிறது. இதை பிசாசு விசுவாசிக்கிறது. அடுத்த ஒரு விசுவாசம், வசனத்தை கை கொண்டு நடக்கிற விசுவாசம். அது இல்லை என்றால் கிரியைகளில் இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லப்படும். அந்த விசுவாசத்தை குறித்து தான் பிரசங்கத்தை கேட்க போகிறோம். 3ஆவதாக உள்ள விசுவாசம் உன்னை நீதிமானாக மாற்றும். ஹல்லேலூயா. இப்போ முதல் விசுவாசம் எது? தேவன் ஒருவர் உண்டு, அவர்தான் இயேசு கிறிஸ்து. அந்த விசுவாசம், அந்த விசுவாசம் யாரிடத்திலும் இருக்கிறது? பிசாசின் இடத்திலும் இருக்கிறது. அப்போ பிசாசுக்கும் நமக்கும் விசுவாசத்துல அவ்வளவுதான் வித்தியாசமா அப்படின்னு கேட்டா நான் சொல்லல, வசனம் தான் சொல்லுது, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா மேலான ஒரு விசுவாசத்தை நீங்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். 2வது ஒரு விசுவாசத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன விசுவாசம்? இந்த நோயில இருந்து கர்த்தர் என்னை விடுவிப்பார், சுகமாக்குவார், என் தேவைகளை சந்திப்பார். இப்படி அற்புதத்திற்கான ஆசீர்வாதத்திற்காக விசுவாசிக்கிற விசுவாசம். 3வது ஒரு விசுவாசம் இருக்கிறது. அதை பெரும்பாலும் நிறைய பேர் யோசிக்கிறதும் இல்லை, சிந்திக்கிறதும் இல்லை, தியானிக்கிறதும் இல்லை. ஆனா அந்த விசுவாசம் உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வராது. ஆனா அந்த விசுவாசம் உங்களை நீதிமானாக மாற்றும். என்ன ஆமீன் குறைவா இருக்கு? அல்லேலூயா. ஆமா, இந்த விசுவாசம் உங்களை யார மாற்றும்? நீதிமானாக மாற்றும். கிரியைகளில் இல்லாத விசுவாசம் உன்னை நீதிமானாக மாற்றாது. கிரியைகளில இருக்கிற விசுவாசமே உங்களையும் என்னையும் நீதிமானாக மாற்றும். அப்ப விசுவாசத்தை கிரியைகளில எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகையினாலதான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகளில் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ரட்சிக்காதே. ஹல்லேலூயா. ஒருவன் எனக்கு விசுவாசம் இருக்கு அப்படின்னா அவன் கிரியைகளில அந்த விசுவாசம் இருக்கணும். ரொம்ப கூர்ந்து கவனிங்க. கொஞ்ச நேரம் பிரசங்கத்தை கவனிச்சுட்டு கொஞ்ச நேரம் வெளியே மாடு மேய்க்கிறத பார்த்தாக்கி ஒன்னும் புரிய போறதில்ல. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஜீவாப்பமா இருக்கும். ஆண்டவர் வருகிற வருகை பரியந்தம் உங்களை நீதிமானாக நிலைநிறுத்துகிற வார்த்தை என்று சொல்லி மறுபடியும் சொல்லுகிறேன். சில பிரசங்கம் ரொம்ப ஈஸியா இருக்கும்.
அரைகுறையா கேட்டாலும் முழுசும் புரிஞ்சிடும். சில பிரசங்கம் அப்படி இல்லை, முழுசா கேட்டாதான் ஆரம்பத்துல இருந்தே புரியும். இந்த வார்த்தையை நான் கற்றுக்கொள்ளக்கு முன்னாடியே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனாலும் ரொம்ப தியானிச்சு கற்றுக்கொண்டு பிரசங்கம் பண்ணுகிறேன். அதே போலதான் நீங்களும் ரொம்ப கூர்ந்து கவனிச்சா இந்த விசுவாசமான இந்த பிரசங்கம் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாய் மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் உங்களை நீதிமானாக நிறுத்தும் என்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகளில் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதினம் ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்க, குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? விசுவாசத்தை கிரியைகளிலே கொண்டு வரணுமா? அது எப்படிப்பட்ட கிரியைகளா இருக்கணும் அப்படின்னா, அந்நியர்களை உபசரிக்கிறது, விசாரிக்கிறது, உதவி செய்கிறது, இவைகள்ல நீங்க வளரும்படி கர்த்தர் பேசுகிறார். நிறைய பேருக்கு வாய் பேச்சு இருக்கிறது. அதான் உலகத்துல சொல்லுவாங்க, அவனாப்பா அவன் வாயிலேயே வடைச்சுடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த லிஸ்ட்ல நாம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, நிறைய பேருக்கு வாய் பேச்சு கூடுதல், கிரியைகளும் செயல்களும் கொஞ்சம் தான், இல்லைன்னே சொல்லல. அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ கிரியைகளில் எப்படி கொண்டு வரணுமா? ஆண்டவர் வசனத்துல சொல்லுகிறா, ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமல் ஆகாரம் இல்லாமல் இருக்கிறதை கண்டா நாம் என்ன செய்யணுமா? ஆகாரம் கொடுக்கணும், வஸ்திரம் கொடுக்கணும். அதுக்கு பதிலா நிறைய பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? ஜோம் பண்ணிக்கிட்டுதே கண்டும் காணாத மாதிரி போறது. நிறைய பேர் நல்லா விசாரிக்கிறது, ஆனா செயல்களில ஒண்ணுமே இருக்காது, கிரியைகளில ஒண்ணுமே இருக்காது. இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். சோ அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், கிரியைகளில் இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி. நமக்குள்ளாய் ஒரு விசுவாசம் இருக்கிறது. அந்த விசுவாசத்தை கிரியைகளிலே கொண்டு வரணும். அது எப்படிப்பட்ட விசுவாசம், எந்த மாதிரியான கிரியைகள் என்று சொல்லி ஆண்டவர் மிக தெளிவா இந்த இடத்துல சொல்லுகிறார். அந்த கிரியை உதவி செய்கிறதா இருக்கிறது, விசாரிக்கிறதா இருக்கிறது, அன்பு செலுத்துகிறதா இருக்கிறது. இந்த மாதிரியான விசுவாசம் உங்க கிரியைகளில அனுதினமும் வெளிப்பட வேண்டும். அதை தேவன் விரும்புகிறதை ஆண்டவர் இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், கிரியைகளில் இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி. கிரியைகளில வரட்டும். இன்னைக்கு பிசாசு விசுவாசிக்கிற மாதிரியே நாமளும் கடைசி வரைக்கும் விசுவாசித்து வாழ்க்கையை முடிச்சிடக்கூடாது. பிசாசு விசுவாசிக்கிறான், ஏசுதான் மெய்யான தெய்வம் என்று, வசனம்தான் மெய்யான சத்தியம் என்று, சபைதான் மெய்யான தேவனுடைய வீடு என்று சொல்லி பிசாசு விசுவாசிக்கிறான், நம்புகிறான். நாமளும் அதே விசுவாசத்தோடு வாழ்ந்து செத்து போயிடக்கூடாது. அந்த விசுவாசத்துல ஒரு கிரியை உண்டாக வேண்டும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ கிரியைகள் இல்லாத விசுவாசம் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் செத்த விசுவாசம். கிரியைகளில இருக்கணும். அப்ப ஆண்டவர் எந்த மாதிரியான கிரியைகளை ஆண்டவர் சொல்லுகிறார்? அந்நியர்களை விசாரிக்கிறது, உபசரிக்கிறது, இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறது, ஒரு பணி இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, ஏதோ ஜெபம் பண்ணிட்டு போறவர்கள் அல்ல, சுவிசேஷம் சொல்லிட்டு மட்டும் போறவர்கள் அல்ல, நன்மை செய்கிற கூட்டமாக மாற வேண்டும் என்று கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அந்நியர்களை உபசரிக்கிற ஒரு கூட்டமாக அந்த ஸ்பாவம், அந்த கிரியை ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்குள்ளாய் வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆமா. சோ இந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் கிரியைகளிலே எதிர்பார்க்கிறார். மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிற கிரியைகளை அல்ல, அதையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிசாசை துரத்துகிற அந்த கிரியைகளான விசுவாசத்தை மட்டுமல்ல, அதையும் தேவன் எதிர்பார்க்கிறார். அதோடு கூட அந்நியர்களை உபசரிக்கிறது, ஆகாரம் இல்லாதவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் மாயமான அன்பு இருதயத்துல இருக்கிறது.
செயல்ல கிரியைகள்ல ஒன்றுமே இல்லை. நிறைய பேர் விசாரிக்க வருவார்கள் பலகீனமான நேரத்துல, சுகவீனமான நேரத்துல டெய்லி வருவாங்க. ஆனா ஒரு காசுக்கும் பிரயோஜனம் இருக்காது. அல்லேலூயா. தொல்லையாக தான் இருக்கும். சிலர் விசாரிக்க போறேன்னு எதையோ வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு வருவாங்க. அடுத்த 1 மணி நேரத்துக்கு அவங்களுடைய இருதயத்தின் படபடப்பு அவங்களுடைய வார்த்தை நிமித்தமா கூடிரும். சில ஆட்கள் அவங்கள விசாரிக்க போறேன், பார்க்க போறேன், நோயாளியை விசாரிக்க போறேன், பார்க்க போறேன்ட்டு போறது என்ன சொல்லிட்டு வர்றது தெரியுமா? அக்கா கேள்விப்பட்ட ரொம்ப வருத்தமா இருந்துச்சு, உங்களே போலதான் அந்த தெருவில் அந்த அக்கா அப்படிதான் இருந்தாங்க, திடீர்னு இறந்து போனாங்க, உங்களுக்கும் அப்படிதான் இருக்கு. இப்படியா போவிய? சில ஆட்கள் ஜபிக்கிறோன்னு வந்துடும், சில ஆட்கள் இப்படி ஒரு குண்டை போட்டுட்டு வந்துடும், சில ஆட்கள் உங்களுக்காக ஜபிக்கிறோம், உதவி செய்கிறோம், பணங்களை கொடுப்பார்கள். அந்த நோயாளிக்கு சாப்பிடக்கு நல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வருவாங்க. இந்த மாதிரியான கிரியை விசுவாசத்துல வெளிப்பட வேண்டும். நாம செய்கிற ஜெபத்திற்கு நிறைவான பலன் வருதோ இல்லையோ, நாம செய்கிற நற்கிரியைகளுக்கு நிறைவான பலனை பரலோகம் கட்டளையிடும். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்துல கிரியைகள் இல்ல, ஆனா நீங்க விசுவாசிதான். சும்மா பேசிட்டு இருந்த எண்ணத்துக்கு அதான் வசனம் சொல்லுகிறது, ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அன்னிதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன், உங்களில்னா யாரு? உங்க சபையில ஒருவன், விசுவாசிகளில் ஒருவன், ஊழியக்காரரில் ஒருவன், உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோடு போங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பார், அவர் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். எத்தனை வருஷத்துக்கா இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. ஆமா, கிரியைகள்ல வரணும்ல. வாயில வந்துட்டு நல்ல வார்த்தைகள், இனி நல்ல செயல்கள் கைகளில வரணும். ஆண்டவர் தான் சொல்லுகிற, உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்க. அப்ப இந்த வார்த்தை எழுதப்பட்ட காலங்கள், ஊர்கள் பாத்தீங்கன்னா நல்ல குளிரா இருக்கும், எல்லார் வீட்லயுமே குளிர் காயக்கூடிய தணல் இருக்கும். அப்ப அவங்க சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் குளிர் காஞ்சிட்டு போங்க. அடுத்தால என்ன சொல்றாங்க? பசியாருங்க, நம்ம நல்லா சாப்பிட்டு உடம்ப பார்த்துக்கிடுங்க. அவன் இருந்தா தானே, அவன்கிட்ட இருந்தா தானே அவன் உடம்ப பார்ப்பான், வாங்கி சாப்பிடுவான். அவனே ஒன்னும் இல்லாம இருக்கான், இது உனக்கும் தெரியும். நீ விசுவாசத்துல ஆண்டவர் சொல்ற நல்ல வார்த்தைகளை சொல்ற, கிரியைகள் இல்லையே. அந்த கிரியைகளை குறித்து தான் ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. உங்க எல்லா விசுவாசத்தையும் கிரியைகளிலே கொண்டு வரணும். அற்புதத்திற்காக கிரியைகள்ல நம்ம விசுவாசத்தை கொண்டு வருகிறோம். போதுமான பணம் இல்லை வீடு கட்டக்கு, போதுமான பணம் இல்லை இடம் வாங்கக்கு, போதுமான பணம் இல்லை பிள்ளைகளை படிக்க வைக்க, போதுமான பணம் இல்லை பிள்ளைகளை திருமணம் பண்ணி கொடுக்க. ஆனாலும் விசுவாசத்துல தொடங்குகிறோம், கர்த்தர் அற்புதமாய் முடிக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அப்ப கிரியைகளை நமக்கு தேவைப்படுகிற அற்புதத்திற்கு கிரியைகளை விசுவாசத்துல கொண்டு வருகிறோம், ஜெயிச்சிருந்தோம். சகோதரி கலா அவர்கள் சாட்சி சொல்லும் போது சொன்னாங்க, எப்படி படிக்க வைக்க பார்ப்போம் அப்படின்ட்டு விசுவாசத்துல படிக்க வச்சாங்க. படிச்சு முடிச்சுட்டான் பையன். ஹல்லேலூயா. இனி பிள்ளைய காலேஜ்ல சேர்க்கும் போதும் கேட்பாங்க, 4 பேர் வந்து ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்லுவாங்க, ஜெபம் பண்றோங்க, ஆனா எப்படி படிப்பான்னு தெரியல, அவனை பார்த்தா படிக்கிற பையன் மாதிரியா இருக்கிறான், என்னத்தை படிக்க போறான், இப்படி எல்லாம் வேண்டாத வார்த்தைகளை சொல்லுவான். சபைக்கு தூணாக கர்த்தர் மாற்றுவாராக, குடும்பத்திற்கு தூணாக மாற்றுவாராக, என் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாய் மாற்றுவாராக. இஸ்ரவேலின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், உங்க ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். சொல்றவங்க சொல்லிட்டு போகட்டும். அல்லேலூயா. தப்பா சொல்லுவாங்க. அப்போ நமக்கு தேவையான அற்புதத்திற்கு அந்த விசுவாசத்தை கிரியைகள்ல கொண்டு வருகிறோம். அவன் சொன்னா இவன் சொன்னான்னு சொல்லி நாம ஏதோ ஒரு இடத்துல படிக்க வச்சிருந்தா இந்த நல்ல ஸ்கூல்ல இந்த நல்ல படிப்பு நமக்கு கிடைச்சிருக்காது. நமக்கு தேவையான அற்புதத்திற்கு விசுவாசத்தை கிரியைகள்ல கொண்டு வந்தோம். நான் சொல்லுகிறேன், இந்த விசுவாசத்திலையும் மேலான விசுவாசத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? இதெல்லாம் சாதாரண விசுவாசம் தான்.
தேவன் ஒருவர் உண்டு, அவர்தான் இயேசு கிறிஸ்து. இது பிசாசு விசுவாசிக்கிறது. நாம் அவருக்கு முன்பதாக நடுங்குறோமோ இல்லையோ, பிசாசு நடுங்குகிறார். இது சாதாரணமாக தான் கர்த்தர் பார்க்கிறார். எனக்கு தேவையான விசுவாசத்தை கிரியைகளினால நான் பெற்றுக்கொள்ளுவேன். என் பிள்ளைய நல்லா படிக்க வைக்க காண மொத்த பணமும் இல்ல, ஆனா நான் விசுவாசிக்கிறேன், இந்த படிப்பை தான் என் பிள்ளைய படிக்க வைப்பேன், இந்த நல்ல காலேஜில் தான் என் பிள்ளைய சேர்ப்பேன் என்று சொல்லி நான் படிக்க வைக்கிறேன். படித்து முடித்து வெளியே வருகிறது வரையிலும் கர்த்தரின் தேவைகளை சந்திக்க அவர் உண்மை உள்ளவராயிருப்பார். இருந்தார், இருப்பார், இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப இந்த விசுவாசத்தை கிரியைகள்ல கொண்டு வந்தபடியினாலதான். இல்லைன்னா போதும்ல 10 படிச்சது. நாங்கெல்லாம் படிக்கும்போது அந்த காலத்துல பெரிய ஆட்கள் சொல்லுவாங்க, ஒரு லெட்டர் எழுத தெரிஞ்சா போதாதம்மா, என்ன விழுந்து விழுந்து படிக்க. ஒரு ஊருக்கு போற பஸ் போர்டு பார்த்தா போதாதா, பிள்ளை பொழைச்சிக்குவோம். இப்படியே சொன்னனால நம்மளும் படிப்பை இப்படிதான் பார்த்தோம். நம்ம தான் எல்லா பஸ் போர்டையுமே வாசிக்கிறோமே, பின்னெண்ணத்துக்கு படிப்பு. இந்த சண்டாளம் சொன்னனால நமக்கு படிப்புல இருந்த மதிப்பே போயிடுச்சு. அதனால 7ஆம் கிளாஸை தாண்ட முடியல. அல்லேலூயா. ஸ்கூலுக்கு அனுப்புனாலே ஏதோ ஜெயிலுக்கு அனுப்புன மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். அதான் எல்லாம் படிச்சாச்சே அப்படிங்கிற மாதிரியே தோணும். இல்ல, உங்க படிப்புக்கு தேவையான விசுவாசத்தை கிரியைகள்ல கொண்டு வந்துட்டீங்க. உங்க பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுக்க போதுமான பணம் இல்லை, ஆனாலும் வருண பார்த்தீங்க, மகிமையாய் நடத்தினார் கர்த்தர். ஹல்லேலூயா. பலர் ஆச்சரியப்பட்டார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம சபையில வந்ததுல ஒரு சில குடும்பம் இருந்த லெவல இன்னைக்கும் நான் நினைச்சு பார்ப்பேன். தமிழரசி சகோதரி வீட்டுல உள்ள நின்னுட்டு மேல பார்த்தா வானமே தெரியும். நிறைய இடத்துல இருக்கும், அவ்வளோ ஓட்டையா இருக்கும், மேல கூரை எல்லாம் சங்கடமா இருக்கும். ஆனா காலங்கள் சூழ்நிலைகள் வந்தது, வீடை அதிசயமாய் கர்த்தர் கட்டினார். ஹல்லேலூயா. அந்த பிள்ளை எப்படி கட்டி கொடுப்பா அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அந்த பிள்ளையினுடைய திருமணம் மகிமையா நடந்துச்சு. எம்எல்ஏ எல்லாம் வந்தாரு. அவர் இப்போ சபாநாயகரா இருக்கிறாரு. இன்னைக்கு சிலர் எம்எல்ஏ இருக்கிறாங்க எதிர்கட்சியில, அவங்களும் வந்திருந்தாங்க. பல அரசியல் பிரபலங்கள் வந்தது. எல்லா கண்களும் ஆச்சரியமாய் பார்த்தது. அற்பமாய் பேசின அவர்களுடைய குடும்பத்துல கூட அந்த கனத்திற்குரியவர்கள் வந்து பங்கெடுக்கல. அற்பமாய் எண்ணப்பட்டவர்களும் பேசப்பட்டவர்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்துல எம்எல்ஏக்கள் பங்கெடுத்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்கிறதை நம்முடைய கண்கள் காணல, அவர் மகிமையாய் செய்து முடிப்பார். சோ இதெல்லாம் உங்களுக்காக, உங்க தேவைக்காக, உங்க நன்மைக்காக நீங்க விசுவாசித்து அந்த விசுவாசத்தை கிரியைகள்ல கொண்டு வந்துட்டீங்க. நல்லதுதான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிற விசுவாசம் இதுலயும் மேலானது. எத்தனை பேருக்கு புரியுது? இதுலயும் மேலானது. மூன்றாவது ஒரு விசுவாசம் இருக்கிறது. அது தேவன் விரும்புகிற விசுவாசம், தேவன் எதிர்பார்க்கிற ஒரு விசுவாசம். அதைதான் ஆண்டவர் இந்த இடத்துல பேசுகிறார். உண்மையாய் விசுவாசிங்க. கர்த்தர் உதவி செய்ய விரும்புகிறார். நாம மற்றவர்களுக்கு இறங்க விரும்புகிறார். அந்நியர்களை விசாரிக்க விரும்புகிறார். அந்நியர்களை உபசரிக்க விரும்புகிறார். ஏழைகளுக்கு இறங்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். உங்க விசுவாசம் ஏன் தேவனோடு நிற்கிறது? உங்க அற்புதத்தோடு ஏன் நிற்கிறது? அதையும் தாண்டி ஒரு மகிமையான விசுவாசத்தை ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறதை ஆமென் நீங்க உணராமல் இருக்கிறது என்ன? அந்த விசுவாசம் செத்து கிடக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதி நாட்கள்ல பாத்தீங்கன்னா அந்நிய தேசத்துல இருந்து அங்க உழைச்சி, எல்லாருக்கும் கஷ்டப்பட்டாதான் பணம் வரும். அந்த தேசத்துல உழைச்சி சம்பாத்தியம் பண்ணி இந்தியாவை குறித்து பாரப்பட்டு, இந்தியாவில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆகாரம் இல்லை, இந்தியாவில் இருக்கிற ஜனங்களுக்கு படிப்பு இல்லை, படிப்பறிவு இல்லை, வேலை வாய்ப்புகள் இல்லை, வசதிகள் இல்லை, வீடுகள் இல்லை. இதெல்லாம் இங்கிருந்து போய் ஊழியக்காரர்கள் அங்க உள்ள சபையில எடுத்து கூறி, அங்க உள்ள சபை அதை குறித்து பேசி பேசி அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு பாரத்தை கொண்டு வந்து அவர்களை கொடுக்க வைத்து, அது மூலமாய் வந்த பணத்துல அந்நியர்களாயிருந்த இந்தியர்களுக்கு காலேஜுகளை கட்டினார்கள், ஸ்கூல்களை கட்டினார்கள். இந்த அன்பு
எப்படி வந்ததென்றா இந்த வசனத்திலிருந்து வந்தது, இந்த விசுவாசத்திலிருந்து வந்தது. உன்னிடத்துல நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலையும் அன்பு கூறுவாயாக, இந்த வேதாகமத்திலிருந்து வந்தது. நாங்கள் ஏராளம் தாராளமாய் கொடுத்தார்கள். இன்றைக்கு நாம 10 சென்ட் வாங்க முடியல, ஆனா ஏக்கர் கணக்குல வாங்கி குவித்தார்கள். இடம் இல்லையா, சபைக்கு வரவனுக்கு வீடு கட்ட இடம் கொடுங்க, வீடு கட்டி கொடுங்க. சாப்பாடு இல்லையா, சாப்பாடு போடுங்க. கிறிஸ்துவையும் சொல்லுங்க, சாப்பாடையும் கொடுங்க. நோயாளியா இருக்கிறாங்க, மருத்துவமனை கட்டுங்க, அவங்களை பராமரியுங்க. இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? இன்னைக்கு இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளாய் செத்து கிடக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. செத்து கிடக்கிறது. அதற்கு ஒரு ஜீவனை கொடுக்கும்படியாக தான் கர்த்தர் இந்த வார்த்தை உங்களுக்குள்ளாய் பேசுகிறார், உங்களோடு பேசுகிறார். எப்போதுமே நமக்குள்ளாக ஒரு உதவி செய்கிற மைண்ட் செட் எப்போதுமே இருக்கணும். பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், உங்களுடைய கருத்துல வரக்கூடிய பணத்தை சேர்த்து வைத்து சண்டே ஆனா சாயங்காலம் பிள்ளைகளா, சபை பிள்ளைகளா சேர்ந்து போய் புரோட்டா தின்ட்டு வந்துடக்கூடாது. ஆமா, சாப்பிடுன்னு ஒன்றும் தப்பு இல்லை. கொஞ்சம் அதில் மிச்சம் வைத்து என்னைக்காச்சும் ஒரு ஏழைகளுக்கு ஒரு பார்சல் உணவு. ஆமே. ஆமா, இந்த உணவு அடிக்கிற காரியம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சுத்துறாங்க. நம்மள்ட்ட காசு வாங்கிட்டு சாயங்காலம் போனாக்கி அவன் டாஸ்மாக்ல தண்ணி அடிச்சுட்டு அங்க படுத்து கிடக்கிறான். அந்த மாதிரி கும்பலும் நிறைய இருக்கிறது. ஸோ சரியான நபருக்கு போகட்டும் நம்மளுடைய உதவி. அதுல நம்ம ரொம்ப விழிப்பாக இருக்கணும். ஹல்லேலூயா. நிறைய பேர் ஏழையாக, பிச்சைக்காரர்களாக ட்ரெஸ்ல இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலே அவங்க அப்படி இல்லை. தண்ணி அடிக்கவே பணத்தை சேர்க்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கூட்டமும் இருக்கிறது. ரொம்ப தெளிவா, ரொம்ப சரியான நபருக்கு உங்க உதவி போவதாக. ஹல்லேலூயா. உங்க உதவி எப்போதுமே பிச்சைக்காரன் அந்த லெவல்ல இல்லாம அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதாக. ஆமென். ஏழைகளுக்கு பெருசா செய்யணும், ஒரு பெரிய திட்டம் இருப்பதாக. எந்த மனுஷனுடைய இருதயம் பாரப்படுகிறதோ அவனை கொண்டே இப்படிப்பட்ட ஊழியங்களை கர்த்தர் கட்டுவார். ஹல்லேலூயா. அலங்கம் இடிஞ்சு கிடக்குது. அலங்கத்துக்கு உள்ள இருக்கிறவனுக்கு ஒரு பாரமும் இல்லை. வாசல் திறந்து கிடந்தா என்ன, அலங்கம் இடிஞ்சு கிடந்தா என்ன, நமக்கு என்ன? ஆனா எங்கேயோ இருக்கிறவன் கேள்விப்பட்டு பாரப்பட்டான், அவனை கொண்டுதான் கர்த்தர் கட்டினார். எத்தனை பேருக்கு புரியுது? இந்த மாதிரியான ஊழியம், இந்த மாதிரியான காரியத்தில் நம்முடைய இருதயம் பாரப்படட்டும். எனக்கு ரொம்ப நாளா ஒரு பாரம் இருந்துச்சு. நிறைய இடத்துல அறிக்கையாய் சொல்லி இருக்கிறேன், ஏழைகளுக்கு ஒரு மருத்துவமனை கட்டணும் என்று. ஆமென். முடியுமா இல்லையா? நீங்க எல்லாம் பார்க்கறத பார்த்தாக்கி முடியும். முதியோர்களுக்கு ஒரு இல்லம் கட்டணும். இப்பெல்லாம் அரசாங்கத்தில் ரொம்ப கெடுபிடி. நாம நமக்கு வரக்கூடிய வருமானத்தை முதியோர்களுக்கு ட்ரெஸ்ஸாக, ஆகாரமாக, உறைவிடமாக கொடுப்போம். அவங்க அதையும் தாண்டி இவ்வளவு வசதி இருக்கணும், அவங்கள பராமரிக்க ஒரு நர்ஸ் இருக்கணும், பராமரிக்கிற அளவுக்கு சில படிப்புகள்லாம் இருக்காம, ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கணும், இவ்வளவு இட வசதி இருக்கணும். அவங்க எல்லாம் கேட்கறத பார்த்தீங்கன்னா நம்மளால செய்யவே முடியாத அளவுக்கு ஆயிருது. ஆனாலும் பாரப்படுவோம். கிறிஸ்து நம்முடைய கரங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. இதே போல ஒரு கரங்களை கொண்டுதான் லட்சக்கணக்கான அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை இதே போல ஒரு கரத்தை உடையவனை தான் கர்த்தர் பயன்படுத்தி விடுதலையை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இதே போல கரத்தை தான் கர்த்தர் பயன்படுத்துவார். நீங்க வாஞ்சிக்கணும். அன்னைக்கு இருந்த சபையார், அன்னைக்கு இருந்த விசுவாச பிள்ளைகள் பாரப்பட்டார்கள். இந்தியாவுக்காக பாரப்பட்டார்கள், பிற நாடுகளுக்காக பாரப்பட்டார்கள். அதற்காகவே உழைத்தார்கள், பணங்களை கொடுத்தார்கள். இந்தியாவில் இவ்வளவாய் கிறிஸ்தவம் பெருகுச்சு. இன்னைக்கும் நிறைய கோயில்களை சுற்றி இருக்கிற இடங்கள் பார்த்தீங்கன்னா கோயில் பேர்ல தான் பட்டா இருக்கும், ஆனா மக்கள் குடியிருப்பாங்க. அன்னைக்கு ரொம்ப ஏழையா இருந்தாங்க, பாட்டை முப்பாட்டை. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, எங்க அப்பாவுக்கு அப்பா இருந்த வீடெல்லாம் பனை ஓலையினால இருக்கும். எங்க தாத்தா வீடெல்லாம் இன்னும் சொல்ல போனா அது அடுத்தவங்க இடத்துல இருந்துச்சு, அடுத்தவங்க தோட்டத்துல இருந்துச்சு. எங்க அம்மாவுக்கு அப்பா வீடெல்லாம் பண்ணையார் தோட்டத்துல இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அங்க இருக்கிற கிணத்துல தண்ணி எடுத்து பயன்படுத்திக்குங்க, மின்சாரம் இருக்காது. தோப்புல ஒரு 10 குடும்பம் குடியிருந்தா தோப்பு பாதுகாப்பா இருக்கும், அதற்காக இருக்க விட்டாங்க. இப்படி நிறைய பேர் வாழ்ந்தார்கள். சொந்த வீடு கனவா இருந்தது, சொந்த இடம் கனவா இருந்தது, நல்ல படிப்பு கனவா இருந்தது. அத்தனையும் கொடுத்தது கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் உடையவர்கள்.
அந்த நற்கிரியைகளில் அவர்களுடைய விசுவாசம் வந்தது, அவங்க செய்தார்கள். இன்னைக்கு அந்த மாதிரியான விசுவாசம் சபைகளில செத்து கிடக்கிறது. நமக்கான அற்புதத்திற்கு விசுவாசம் இருக்கிறது, நாம நம்முடைய தேவன் மேல வைக்கிற விசுவாசம் நிறைய இருக்கிறது. ஆனா அந்நியர்களை உபசரிக்கிற விசுவாசம் சுத்தமா இல்லை. அதுல வளரும்படி கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. வசனத்தை எடுத்து வாசிப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 13. பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நேரம் உபசரிக்க மனாடுங்கள். ஹல்லேலூயா. இதுல இருந்தே நாம நிறைய பார்க்க போகிறோம். முடிந்த அளவுக்கு இந்த வார்த்தை இந்த வாரத்திலே முடிக்க பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்நியர்களை உபசரிக்கணும். உபசரிக்கிற விசுவாசம், நாம் அதை செய்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அந்நியரை உபசரிக்கணுமா? நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்நியரை உபசரிக்கிறதுல சிலர் அறியாமையினால தூதர்களை உபசரித்திருக்கிறார்களாம். அப்போ தேவனை செக் பண்ற, நான் ஒரு தூதனை அனுப்புவேன், அவன் அந்நியனை போல தன்னை காட்டிக்கொண்டு என் பிள்ளைங்களிடத்துல போவான், அப்படி போகும்போது என்ன நடக்கு பார்ப்போம் அப்படின்ட்டு. இப்ப நம்மள்கிட்ட வந்தது தூதனா நமக்கு தெரியாது, நாம ஏதோ ஒரு மனுஷனை போல பார்ப்போம். ஆனா கர்த்தர் நம்மை சோதித்து அறியும்படி தூதனை அனுப்பியிருப்பார். அவர்கள் நம் நடுவில் வந்து அமர்ந்திருப்பார்கள். நாம செய்கிற ஒவ்வொரு உதவிகளையும் பரலோகத்தின் தேவன் நேரடி பார்வையில இருக்கும். ஹல்லேலூயா. நேரடி பார்வை இருக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப அந்நியரை உபசரிக்கிறதுல நம்ம விசுவாசம் பெருகட்டும். யாரையும் விசாரிங்க, யாரையும் உபசரிங்க, யாருக்கும் உதவி செய்யுங்க முடிந்த அளவு. அந்த நற்கிரியைகளில் நீங்க அதிகமாய் வளர வேண்டும் என்று தேவன் பேசுகிறார். தேவன் பேசுகிறார். இந்தியாவில மதர் தெரசா அவர்கள் செய்த பணி அநேக புறஜாதிகளுடைய இருதயத்தை கவர்ந்துட்டு. ஆமென். ஆமா, சொந்த தகப்பன், சொந்த பிள்ளைகள், சொந்த மனைவி வியாதிப்பட்டு நோய்வாய்ப்பட்டு குஷ்டரோகிகளாகி சரீரமெல்லாம் புண்ணு, ஜலம், நீரு, பயங்கர துர்நாற்றம், இந்த நிலைமையில இருக்கும்போது மதர் தெரசா கிட்ட கொண்டு போயிட்டுருவாங்க. அவங்க எந்த ஒரு அருவருப்பும் இல்லாம அவங்கள பராமரிப்பாங்க, உதவி செய்வாங்க. தகப்பனை போல, தாயை போல, உடன்பரப்புகளை போல செய்தார்கள். நமக்கு இன்னைக்கு டீசெண்டா வரணும், டீசெண்டா கையை தட்டணும், ஆராதிக்கணும், ஒரு காணிக்க போடணும், டீசெண்டா வீட்டுக்கு டைமுக்கு விட்டுறணும் அவங்கள. அப்படிதானே? விடாட்டா வேற சிக்கல் தான். ஆனா அன்னைக்கு அவங்க அப்படி இல்லை. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை போலவே வாழ்ந்தார்கள். கிறிஸ்து 38 வருஷமாய் படுத்த படுக்கையாக இருந்தவனை போய் விசாரித்தார். கிட்ட போக்கே வாடையா இருக்கும். ஒரு நாள் குளிக்காட்டாலே நம்ம உடம்பு அவ்வளவு துர்நாற்றம் வீசுகிறது. ஆனா அந்த மனுஷனிடத்துல போனார், பேசினார். சிலர் இன்றைக்கு நம்மளோடு பேசுகிறத தகுதி இருக்கா என்று சொல்லி தான் பேசுகிறார்கள். இயேசு அந்த தகுதியை பார்த்து அவனிடத்துல பேசல, அவன் நிலைமையை பார்த்து அவனோடு பேசினார். அவன் சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர் பேசினார், சுகமாக்கினார். அன்றைக்கு அந்த தாயார் மதர் தெரசா அப்படிப்பட்டவர்களுடைய காயங்களை கட்டினார்கள், புண்களை சுத்தமாக்கினார்கள், உதவி செய்தார்கள். அநேகரது ஆச்சரியமா பார்த்தாங்க. இதெல்லாம் எதனால? இந்த மாதிரியான விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள, ஒரு மனுஷிக்குள்ள இருந்தா அவர்களால இது சாத்தியம். இன்னைக்கு இந்த விசுவாசம் தான் நம்மள நிறைய பேருக்கு இல்ல. ஒருவரை பராமரிக்க முடியல. ஹல்லேலூயா. நம்ம இருதயத்தில் அதற்கான இடம் இல்லை. ஒரு மருமகளை பராமரிக்க முடியல, ஒரு மாமியாரை பராமரிக்க முடியல. ஹல்லேலூயா. ஒரு சொந்த சகோதரனுடைய குடும்பத்தை 10 நாளைக்கு பராமரிக்க முடியல. நடக்குதா இல்லையா?
1000 பிரச்சனை எழும்புது. ஆனா நம்ம கிறிஸ்தவர்கள் தான் தேவன் ஒருவர் உண்டு, அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி தினந்தோறும் அறிக்கை பண்ணி ஆர்ப்பரித்து மகிமையை செலுத்துகிறோம். அந்த கூட்டத்தில் இருக்கிற நாம தான் 1-2 பேரை உபசரிக்க முடியல. கிரியைகளில் இல்லாத விசுவாசம் செத்தது, செத்து கிடக்குது. திறந்த மனசா இருப்போம். எல்லாரிடத்திலே அன்பு கூறுங்க, எல்லாரையும் நேசிங்க. இந்த மாதிரி கிரியைகள்ல வெளிப்படட்டும். இன்னைக்கும் நிறைய தாய்மார் சொல்லுகிறது என்ன தெரியுமா? நான் சுகமா இருக்கும்போது எல்லா பிள்ளைகளும் வீடியோ கால் பண்ணுவாங்க, ஆடியோ கால் பண்ணுவாங்க, விசாரிப்பாங்க, என்ன சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பாடு அப்படின்ட்டு. நான் அதான் அதே பிள்ளைகளுக்கு சுகம் இல்லை 2 நாளா, காய்ச்சல், எழும்ப முடியலை அப்படின்னா அடுத்த 10 நாளுக்கு ஃபோன் வராது, வீடியோ காலம் வராது, ஆடியோ காலம் வராது. 10 நாள் இந்த அம்மா எப்படியோ மாத்திரை ஊசி எல்லாம் போட்டு தன்னை தேற்றி கொஞ்சம் சுகமாகி அதுக்கு பிறகு ஃபோன் பண்ணா. ஆமா, 10 நாள் கொஞ்சம் பிஸி ஆயிட்டோம். இது ஒரு முறை இல்லை, ஒவ்வொரு முறையும் காய்ச்சல் வரும்போது பிள்ளைகள் பிஸி ஆகிருவாங்க. காய்ச்சல் சரியான பொழுது அவங்க ஃப்ரீ ஆகிருவாங்க, இவங்களும் ஃப்ரீ ஆகிருவாங்க. என்ன கிறிஸ்தவர்களோ, அறிவில்லாத கிறிஸ்தவர்கள், தேவனை அறியாதவர்களைப் போலவே வாழுகிறார்கள். சொந்த குடும்பத்தை நடத்த தெரியல, கிறிஸ்து விரும்புகிறது போல நடத்த தெரியல. நான் பெரியவனா, நீ பெரியவனா, எல்லாரும் சொல்லுகிறத கேட்டுக்கோங்க, எல்லாரும் நான் சொல்றதான் கேட்கணும், அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் எந்த இடத்துல நிலைக்காது. அவங்க என்ன சொல்றாங்க நான் கேட்டுக்கிட்டு, சபை என்ன சொல்லுது நான் கேட்கிறேன், நான் சொல்றதுதான் சபை கேட்கணும். ஒரு ஊழிய சகோதரி கண்ணீரோடு சொன்னாங்க, சபையில ஒருத்தர் இருந்தாரு, ஒரு அதிகாரி வந்தாரு, நிறைய காணிக்க கொடுத்து சபையை தாங்குவாரு. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரோ அதை தான் சபை செய்யணும். ஒரு பிரசங்கத்துக்கு கூட அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் அப்படின்னா நம்ம, அவர் அப்படின்னா நம்ம என்ன சொல்ல, எல்லாத்துக்கும் அவர்கிட்ட கேட்கணும். யாரை கூப்பிடலாம், ஒரு ஆள் முன்ன வந்து சாட்சி சொல்லணும், அவரு தான் சிக்னல் கொடுக்கணும், வேற நம்ம ஓகே பண்ணணும். காரணம், நான் என்ன சொல்றேனோ முழு சபையும் கேட்கணும். சபை என்ன சொல்றதோ நான் சுத்தமா கேட்க மாட்டேன். யாவரோடு சமாதானமாகிருங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இருப்பீங்க? 18வது வசனத்தை அதுல வாசிங்க. மூடி வச்சிருப்பீங்கன்னு தெரியும். கூடுமானால் உங்களால மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்கள். அல்லேலூயா. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்கள். இதெல்லாம் அந்த விசுவாசத்துல இருக்கிறது. இதெல்லாம் வரணும். எல்லா மனுஷன் ஒரு வார்த்தை எப்போ கிடைக்குது, சபை விட்டு ஓடலாம், குடும்பத்தை விட்டு ஓடலாம், வேலை விட்டு ஓடலாம். ஒரு வார்த்தை சமாதானமாயிரணும், ஒப்புரவாயிரணும், அதுக்கே போறது கிடையாது. அந்த ஒரு வார்த்தை. என்ன கிறிஸ்தவர்கள், என்ன வேதத்தை வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிற, உங்களால எங்கேயுமே நிக்க முடியாது இந்த சுபாவத்தோடு நீங்க இருந்தா. ஆமா, சிலர் பாருங்க வருஷ கணக்கா ஒரு கம்பெனில வேலை செய்வாங்க. சிலர் பாத்தீங்கன்னா மாசந்தோறும் ஒவ்வொரு கம்பெனி மாறுவாங்க. பார்த்திருக்கீங்களா? உங்களை சொல்லல, மாறிட்டு போங்க. ஆமா, ஓனரை பிடிக்காது, சில இடத்துல ஓனரை பிடிச்சா கூட வேலை செய்கிறவங்கள பிடிக்காது, ஒத்து போவாது. இப்ப இங்கேயே இவ்வளவு பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, பரலோகத்துல எப்படி நித்திய காலமா சேர்ந்து இருக்க போறோம்? இங்கேயே இந்த சேட்டை அப்படின்னா நித்திய காலமாய் பரலோகத்துல எப்படி நீங்க ஒத்து போவீங்க? எனக்கு புரியல. பரலோகத்தையே இப்ப நரகமாக்கிற மாட்டாங்க இவங்க எல்லாம் மொத்தமா சேர்ந்து. யாரோடும் ஒத்து போகிறது கிடையாது, யாரோடும் சமாதானம் இல்லை. குடும்பத்துல நிறைய பேரோடு கூட சமாதானமா இல்லை, உடன்பிறப்புகளோடு நிறைய பேரோடு கூட சமாதானம் இல்லை. கூடுமான மட்டும் எல்லாரோடு சமாதானமா இருக்கணும்.
இந்த கிரியை விசுவாசிகளாகிய உங்களுக்கு அந்த விசுவாசத்துல வெளிப்படணும். இது இல்லாவிட்டால் உங்க விசுவாசம், கிரியைகளில் இல்லாத விசுவாசம் செத்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க தேவன் ஒருவர் உண்டு, அவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி விசுவாசித்தாலும் உங்க விசுவாசம் செத்தது. என்ன பிரயோஜனம்? கிரியைகள்ல ஒண்ணுமே இல்லை, நல்ல குவாலிட்டி இல்லை, சுத்தமா வேஸ்டா இருக்கிறோம். இந்த வசனத்தை எல்லாம் நீங்க நல்லா வாசித்தீர்களானால் 13 இருந்தே சொல்லப்படுகிறது. 14 வாசித்தால், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்க. உங்க விசுவாசத்திற்குள் இந்த மாதிரியான கிரியைகள் இன்றைக்கு மலருவதாக. யாரையும் சபிக்க கூடாது. நிறைய பேருக்கு ஜெபமே பாதிக்கு மேல ஒரே சாபமா இருக்கும். ஆண்டவரே நீங்க பார்த்து கொள்ளுவீங்க, ஆண்டவரே நீங்க ஏதாகிலும் செய்வீங்க, இப்படியே மறைமுகமா நிறைய பேர் இப்படியே தான் இருக்கிறீங்க. எனக்கு இந்த மாசம் சென்னையில இருந்து ஒரு அம்மா மெசேஜ் அனுப்பியிருந்தேன். பெரிய கஷ்டம். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வாய்ஸ் நோட் போட்டிருப்பாங்க. எல்லாம் திறந்து கேட்டுட்டே இருந்தா. பாடாப்படுத்திட்டானுவ, ரொம்ப தொந்தரவு, ரொம்ப அநியாயம், அவ்வளவு இருக்க பேரையும் சொல்லி இவெல்லாம் நாசமா போயிடணும், உருப்படவே கூடாது, நீங்க ஜெபம் பண்ணுங்க, இந்த வாரத்துக்குள்ள அவன் சாகணும். என்ன சொல்லனே தெரியல. இந்த வாரத்துல சாகணும்னு சொல்லி ஜெபம் பண்ண சொன்னா கூட ஓகே. இந்த வாரம் உடனடி சாகணும் அவன், அதை நான் பார்க்கணும். நம்மளால முடியாதுப்பா. நாம நம்மளை கொல்ல வர்றவனே அவன் சாகணும்னு நம்ம நினைக்கிறது கிடையாது. பின்ன எப்படி இதெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்டு இப்படி இதுக்கெல்லாம் எப்படி ஜெபம் பண்ண முடியாது. என்னதான் பண்ணிட்டு போட்டுமே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் அப்படின்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று சொல்லி அறியாம செய்கிறாங்க, மன்னிச்சிருங்க. சோ இதைதான் இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆண்டவர் இதைதான் எழுதி இருக்கிறார், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபையாதிருங்க. இந்த மாதிரியான கிரியை வெளிப்படட்டும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது ரோமர் 12:15, சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்காக நாம தன்னை மாற்றிக்கிடுறது. எத்தனை பேருக்கு புரியுது? மற்றவர்களுக்காக நாம நம்மளை மாற்றிக்கொள்ளுகிறது. சிலரால இது முடிகிறது இல்லை. நான் ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு போயிருந்தேன், ஒரு 10-12 வருஷம் இருக்கும். அங்கே 2 ஊழியக்கார தாய்மார் வந்திருந்தார்கள். வந்ததிலிருந்தே அழுதுகிட்டே இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆனா வீடு என்ன வீடு? என்கேஜ்மெண்ட் வீடு. வந்தவங்க 2 பேர் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? அழுதுட்டே இருக்காங்க. அந்த வீட்டுக்காரர் ஏதோ சொல்லிட்டாரு 2 நாளைக்கு முன்னாடி. தாங்கல, அவர் வீட்டிலே ஃபங்க்ஷன் நடக்க அங்கிருந்தே 2 பேரும் அழுதுட்டே இருக்காங்க. கேமரா என் கையில இருந்துச்சு. அப்போ எல்லாரையும் நீங்க போட்டோ எடுங்க அப்படின்னு தந்திருந்தாரு அவரு. நான் அவங்கள கவர் பண்ணாத மாதிரி மற்ற காரியங்களை கவர் பண்ணி எடுக்கிறேன். பின்ன வந்ததுக்கு அடையாளம் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா கொஞ்சம் இங்க பாருங்க அப்படின்னா இப்படியே பண்ணிட்டு இருக்கு. ஏமா அழாதுங்க, போட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு கவலையே இல்லை. எல்லாம் பிரச்சனைகள் இருக்கும். அழுகுகிறவர்களோட அழணும், சிரிக்கிறவர்களோட சிரிக்கணும். ஹல்லேலூயா. சிலர் அழுகுகிறவங்கள்ட்ட சிரிப்பாங்க, சிரிக்கிறவங்கள்ட்ட அழுவாங்க. எல்லாம் தலைகீழ இருக்கும். எல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 16வது வசனம் சொல்லுகிறது, ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஆமென். இதெல்லாம் உங்க விசுவாச வாழ்க்கையில செயல்படுங்க. இந்த கிரியைகள் எல்லாம் வரட்டும். உங்களையே புத்திமான் என்று சொல்லி ஒரு நாளும்
எண்ணக்கூடாது. எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும், எவ்வளவுதான் வசதி வாய்ப்புகள்ல பெரியவர்களா இருந்தாலும், நான் தான் அறிவாளி அப்படிங்கிற நிலைக்கு நீங்க போயிடக்கூடாது. அது செத்த கிரியைகளுக்கு சமம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள், ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். ஏக சிந்தை வரணும், ஒரு மனம் வரணும். அல்லேலூயா. குடும்பத்துல, சபையில ஒரு மனம். அதுதான் விசுவாசத்துல நல்ல கிரியைகளுக்கு அடையாளம். சிலர் எப்ப பார்த்தாலும் 20 பேர் ஓகே சொல்லுவாங்க, இந்த ஒரு ஆளு 1-2 ஆளு தான் நோ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது எல்லாத்துக்கும் நோ தான். ஆமா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற, ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்க, மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் இருங்க. மேட்டிமையானது எதை எதை வைத்து மேட்டிமையாக தன்னை நினைக்கிறாங்க என்று சொல்லி தெரியல. சிந்தையில தாழ்மை இருப்பதாக. கிறிஸ்து தாழ்மையாகவே இருந்தார். அவர் தேவகுமாரன் என்று எண்ணப்பட்டாலும் அவர் தன்னை சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். நமக்குள்ளாகவும் வருவதாக. ஹல்லேலூயா. நம்ம விசுவாசத்துல இந்த மாதிரியான கிரியைகள் இல்ல, செத்து போச்சு. ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 19வது வசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரிய காரியம், நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்க பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். ஆமென். ஆமா, நாம பழி வாங்கக்கு கர்த்தர் நம்மை அனுமதிக்கவே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, நாம பழி வாங்கணும், பழி தீர்க்கணும், ஒரு கை பார்த்துருவோம் அப்படிங்கிற காரியத்தை ஆண்டவர் அனுமதிக்கவே இல்லை. யாருக்கும் ஆண்டவர் அனுமதிக்கவே இல்லை. சோ அதை நீங்க செய்யாதிருங்க. அதை கர்த்தர் விரும்புகிறது இல்லை, அதை ஆண்டவர் வெறுக்கிறார். பழி வாங்குகிறது, எங்கேயாச்சும் வசமா மாட்டுவான், சாடம் அடைய பயங்கரமா பேசி விட்டுறணும் அப்படிலாம் இருக்காதுங்க. கர்த்தர் பார்க்கிறார். பழி வாங்குகிறது, எல்லா விதமான பழி வாங்குகிற செயலும் கர்த்தர் பார்த்துக்குவார். கர்த்தர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. கலாகா ரிபா சந்தோரோ. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் சொல்லுகிறார், பழி வாங்குவது எனக்குரிய காரியம். எதை குறித்தும் பழி வாங்காதிருங்க. அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க. பழி தீர்க்கணும் என்கிறது செத்த கிரிய, அது நல்ல கிரியைகள் அல்ல. விசுவாசத்துல கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. நல்ல கிரியைகளோடு நல்ல விசுவாசிகளாயிருங்க. செத்த கிரியைகளோடு விசுவாசிகளாயிருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை என்கிறதை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 20வது வசனம் சொல்லுகிறது, அன்றியும் உங்கள் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடுங்கள். அங்கே பார்த்தோம், அந்நியர்களுக்கு செய்யுங்க, இங்கே சத்துருவுக்கே செய்யுங்க. இது விசுவாசம். ஆமென். கர்த்தர் நல்லவர். அன்றியும் உங்கள் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல குவிப்பாய். நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால வெல்லு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மீகா 3:4 எடுத்து வாசித்து முடிப்போம். மீகா. ஜீசஸ். ஹல்லேலூயா. மீகா 3:4 மைக்ல ஒருவர் வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், ஆனாலும் அவர்கள் தங்கள் கிரியைகளில் பொல்லாதவர்கள் ஆனபடியால் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடாமல் தமது முகத்தை அக்காலத்திலே அவர்களுக்கு மறைத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தையை நல்ல கவனிங்க. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், ஆனாலும் அவர்கள் தங்கள் கிரியைகளில் பொல்லாதவர்களானபடியினால் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடாமல் தமது முகத்தை அக்காலத்திலே அவர்களுக்கு மறைத்து கொள்ளுவார். அப்ப நம்முடைய நிறைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம விசுவாசத்துல நல்ல கிரியைகள் இல்ல, கிரியைகள்லாம் செத்த கிரியைகளா இருக்கிறது. அதனால நிறைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 வாசித்து
நாம முடிப்போம். தேங்க்யூ லார்ட். வெளிப்படுத்தின விசேஷம் 22. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவருடைய கிரியைகளின்படி அவனவருக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நீங்கள் ஆராதிக்கிற, நீங்க நம்புகிற, விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறா. வரும்போது ஒண்ணு நடக்கும். அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் பேசுகிறார். எல்லாரும் உள்ளங்கள் படியிட்டு நாம ஜெபித்து நிறைவு செய்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். Glory, hallelujah. Thank you Lord. ஆபிரகாம் கிரியைகளினால நீதிமானாக்கப்பட்டார். இப்படிப்பட்ட கிரியைகள் உங்களை நீதிமானாக்கும். இந்த மாதிரியான கிரியைகளுக்கு கிறிஸ்து வரும்போதும் கிறிஸ்து உங்களுக்கு பலன் அளிப்பார். கிரியைகளில் இல்லாத விசுவாசம் செத்தது. தேவன் உண்டு என்று சொல்லி நீங்க விசுவாசிக்கிறீங்க, அற்புதம் செய்கிறவர் என்று விசுவாசிக்கிறீங்க. ஆனா நற்கிரியைகளை குறித்து எந்த விசுவாசமும் இல்லை. ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. நான் யாவரோடு சமாதானமா இருப்பேன். சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரோடு சமாதானமா இருப்பேன். ஆமே. சகித்து கொள்ளுவேன். நல்லா சகித்து கொள்ளணும் தேவனுடைய பிள்ளைகள். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள். சபிக்கவே கூடாது. சந்தோஷப்படுகிறவர்களுடைய சந்தோஷப்படுங்கள், அழுகுகிறவர்களுடைய அழுங்கள். ஹல்லேலூயா. வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, நீங்க மட்டும் துக்கமா இருக்காதிருங்க. அது சத்த கிரியைகளுக்கு அடையாளம். எல்லாரும் நல்லா ஃப்ரீயா பேசுவாங்க, நீங்க மாத்திரம் இருதய கடினத்தோடு இருக்கிறீர்கள். அதை தேவன் வெறுக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சொந்தங்கள் வந்தாலும் நல்ல விடுதலையா பேசுங்க, பழகுங்க, பேசுங்க, விசாரிங்க, உபசரிங்க. ஹல்லேலூயா. மேட்டிமையானவைகளை சிந்திக்க வேண்டாம். உங்களையே நீங்கள் புத்திமான் என்று எண்ணாதிருங்க. ஸ்தோத்திரம். அன்புள்ள தகப்பன், எங்களோடு பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்கள் இப்படிப்பட்ட விசுவாசிக்கிறவர்களாக, இப்படிப்பட்ட விசுவாச கிரியைகளில் நாங்கள் பெருகும்படி கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க. உங்க நல்ல நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேகமும் என்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடும் என்னும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.